திருநகர் என்ற சிறிய நகரில் பசுமை நிறைந்த வயல்களும் அமைதியான கோவில்களும் சூழ்ந்திருந்தன. அங்கு கும்முழி என்ற ஆர்வமுள்ள இளம்பெண் வசித்தாள். அவளது நாட்கள் மகிழ்ச்சியுடன் நகர்ந்தன, ஏனெனில் அவள் தனது குடும்பத்தின் சிறிய புத்தகக் கடையில் வேலை செய்தாள். அங்கு ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அதிசயத்தையும் புதிய தொடக்கங்களையும் வரிக்கொண்டது. ஒரு காலை புதிய புத்தகங்களைத் திருப்பும்போது கும்முழி திடீரென்று பழைய, தோல் கட்டப்பட்ட கையெழுத்துப் புத்தகத்தைக் கண்டாள். அதன் காந்தமான பார்வையால் அவளை மிகவும் ஈர்த்தது. அது ஆரவ் என்ற ஒருவருக்கு சொந்தமானது என்று தெரிய வந்தது. அவர் காதல், இழப்பு மற்றும் திருநகரில் வருவதற்கான ஒரு நிறைவேறாத கனவு பற்றி அழகான கதைகளை எழுதி வைத்திருந்தார். நாட்கள் வாரங்கள் ஆகஸ்டு மாற குமுழி ஆரவின் கதைகளில் ஆழ்ந்து மனமுவந்தாள். அந்த வார்த்தைகள் அவளது செல்வாக்குகள் மற்றும் அவளுடைய ஆசைகளுடன் அடிக்கடி ஒத்துப்போனது. அவர் பார்வையில் பார்த்ததற்கான காணாமலினை பற்றி ஒரு கடிதத்தை எழுதியாள். அவ்வாறு ஒரு வாரத்திற்குள் பதிலொன்று வந்தது. ஆரவ், சென்னை நகரத்தில் வசிக்கும் ஒரு தனியான எழுத்தாளர், தனது மறக்கப்பட்ட கையெழுத்துப் புத்தகத்தை மதிக்கும் ஒருவரிடம் அனுப்பியதால் மகிழ்ச்சியடைந்தார். அவர்களுக்கிடையில் மிக அழகான தொடர்பு பிறந்தது. அதில் கனவுகளும் மறைத்து வைக்கப்பட்ட இரகசியங்களும் பகிர்ந்து கொண்டனர். ஒருநாள் குமுழி ஒரு வித்தியாசமான கடிதத்தைப் பெற்றாள். ஆரவ் ஒரு அரிதான நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்வியல் குறைந்த நேரம் இருந்ததை வெளிப்படுத்தினார். தன்னுடைய கனவான திருநகரில் வருவதற்கான வருந்தலைப் பகிர்ந்தார். குமுழி அவருடைய வார்த்தைகளால் உருக்கப்பட்டு அவர் தங்களுக்கிடையே வந்திருக்கும் ஒற்றுமையை உணர்ந்தாள். குமுழி திருநகரை ஆரவிடம் கொண்டு சென்றாள். அவள் தனது நகரத்தை முழுமையாகப் படம் பிடித்து ஆரவுக்கு அனுப்பியாள். அடுத்த வாரம் குமுழி ஆரவ் என்னும் பெயரால் ஆவலுடன் எதிர்பார்த்தாள். வாடகைகள் அவளது நுழைவு பகுதியில் மாறியிருந்தனர். ஒருவேளை ஆரவ். அவரது உடல் நிலை குன்றியிருந்தாலும் அவர் அந்த பயணத்தை செய்தார். அவர்களுடைய கண்கள் சந்தித்த போது வார்த்தைகளால் பகிரப்பட்ட இணைப்பு ஒரு அழகான கூட்டமைப்பாக மாறியது. ஆரவின் நேரம் குறைவாக இருந்தாலும் குமுழியின் கூட்டத்தில் ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உணர்ந்தார். திருநகரின் சூரிய அஸ்தமனத்தின் ஒவ்வொரு பகுதியும் அன்பும் கண்ணீருமாக ஒருவாறு காணப்பட்டதும் அவர்கள் கனவுகளுக்கு பாதை இருக்கும் என்பதை உணர்ந்தனர்.